நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மாரி ஒரு ஃபோட்டோ, அதாவது ஒரு மிக்ஸ்டு பேக்கிரவுண்ட்ல மெர்ஜ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவ, தலைமுடி பிசுரோட எப்படி கட் பண்றது? அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு சொல்லித் தரேன். நெறைய பேர் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அது இல்லாம நெறைய பேர் வந்து YouTubeல தேடி பார்த்தாலுமே, அது மாரி வீடியோஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ, இதுல எப்படி கட் பண்ணணும்னு நான் சொல்றேன். அந்த ஏரியா தவிர மத்த ஏரியா ஃபுல்லா நான் ஜஸ்ட் ஒரு ரஃப்பாவே நான் கட் பண்றேன். இல்லாட்டி டைம் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. லேட்டா இருந்ததுக்காக சும்மா ரஃப்பா தான் கட் பண்றேன். யூசுவலா நமக்கு எப்படி கட் பண்ணுவீங்களோ, அதே மாரி கட் பண்ணிக்கங்க. நான் வந்து பென் டூல் வச்சு கட் பண்ணுவேன். சில பேர் லேசர் டூல் வச்சு கட் பண்ணுவாங்க. பட் ப்ரொஃபஷ்னலா ஸ்டுடியோஸ் எல்லாத்துலயுமே வந்து பென் டூல் தான் எடுத்துக்குவாங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இனிஷியலா பழகுறவங்களுக்கு பென் டூல் கொஞ்சம் ஒரு மாரியா இருக்க மாரி இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னாக்கா, அது பென் டூல்ல நீங்க போகும்பொழுது மட்டும் தான் அந்த ஃபினிஷிங் நீங்க எதிர்பார்க்குற ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக. இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிசிறு இருக்கு. ஆனா நான் வந்து வழக்கமா வெட்டுற மாரி மொழுன்ட்டு அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறேன். பிசரை நான் விட்டுடுறேன். பிசர் நான் செலக்ட் பண்ணல. அது ஏங்கிறத நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கே எங்கேயுமே பிசரை நம்ம வந்து எடுத்துக்கல. பிசர் இல்லாமல் தான் நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ணுறோம். எல்லா பிசரையுமே நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் வரோம். எந்த பிசரையுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே. இப்போது ரொம்ப ஃபோட்டோ நம்ம இதே வெட்டிகிட்டு உட்காந்தோம்னா டைம் ஆகும். அதனால இப்போ மற்ற ஏரியா ஃபுல்லாத்தையும் நான் வந்து இப்போ delete பண்ணிடுறேன். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எல்லாரும் தெரிஞ்சதுதான். செலக்ட் பண்ணி முடிச்சோன்னா ரைட் கிளிக் பண்ணி மேக்ஸ் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா, அதில் ஒரு ஏரியா வரும். அதில் ஃபெதர் ரேடியஸ் நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். 1 கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தீங்கன்னாக்கா ரிவர்ஸில் செலக்ட் ஆயிரும். ஸோ மற்ற ஏரியா ஃபுல்லாக நமக்கு delete ஆயிரும். இப்போ தேவையானது மட்டும்தான். இப்போ ஃபோட்டோ கட் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து இப்போ ஒரு நியூ பேக்ரவுண்ட் ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்டில் போய் இந்த ஃபோட்டோவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சூப்பர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இந்த பேக்ரவுண்டு. இப்போ பிசருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ அடுத்த கேள்வி அதுதான். பிசருக்கு என்ன பண்ணுவோங்கிற ஒரு ட்ரிக் நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லித்தரேன். கவனமாக பார்த்துங்க. அது ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம் தாங்க. இதுதாங்க அந்த ட்ரிக்கு. நாங்கள் ஒரு கப்பலில் ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் போஸ் ஒன்று, பேக் போஸ் ஒன்று, ரைட்டில் திரும்பி இருக்கிற மாதிரி, லெஃப்டில் திரும்பி இருக்கிற மாதிரி 4 ஸ்டைலில். பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கப்பலுக்கு பின்னாடி ஒயிட் ஸ்க்ரீன் வச்சுருவோம். ஒயிட் ஸ்க்ரீன் வச்சு நல்லா க்ளோஸ் ஷாட் எடுப்போம். க்ளோஸ் ஷாட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளோஸ் ஷாட்னுடைய இது டெப்த்து தெரியும். இந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிசுறு முதல் கொண்டு அவ்வளோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதே லாங்காக எடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி தாங்க ப்ராப்ளம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கில் எடுத்துட்டோம், க்ளோஸ் வைக்காமல் எடுத்துட்டோம். அதனால இந்த பிசுறுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலங்குற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கட் பண்ணி வைக்கும் பொழுது அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது. பட் இது மாதிரி க்ளோஸ் ஷாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால எப்பவுமே இந்த 4 போஸ் மட்டும் நீங்க வந்து ஹேருக்காக எடுக்கும்போது நல்லா க்ளோஸ் வச்சுக்கோங்க. இதே இடத்துல இது மாதிரி ஃபுல் ஜடை வச்ச ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னாக்க, இது மாதிரி ரைட்ல திரும்பும் பொழுது பிளைனா ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜடையை வந்து இந்த பக்கம் தூக்கி போட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கத்துல இருந்து இப்படி தூக்கி போட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஜடை மடங்குற இடத்துல கொஞ்சம் பிசுறு வெளியில வரும். அது நமக்கு ரொம்ப தேவைப்படும். அதே மாதிரி ரைட்ல திரும்பும் பொழுது பிளைனா ஒன்று எடுத்துட்டு மறுபடியும் ஜடையை தூக்கி இந்த பக்கம் போட சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பிசுறு வரும். அதையும் நீங்க வந்து ஒரு கேப்சர். அப்போ உங்களுக்கு 6 ஃபோட்டோ கிடைக்கும். என்னென்ன காஸ்டியூம்ல என்னென்ன ஹேர் ஸ்டைல்ல வந்தாலும் அந்த காஸ்டியூம் அந்த ஹேர் ஸ்டைல்ல ஒயிட் பேக்ரவுண்ட்ல 4 பிக்சர் எடுத்துக்கோங்க. இதுதாங்க டெக்னிக். நாங்க யூஸ் பண்ற ஸ்டுடியோல நாங்க போட்டோஷாப் பண்ணும் பொழுது யூஸ் பண்ற டெக்னிக் இதுதான். இது மாதிரி ஒரு மிக்ஸ்டு பேக்ரவுண்ட்ல நம்ம ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. இது மாதிரி ஒரு மிக்ஸ்டு பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபோட்டோ வந்து ஹேரோட வெட்டி எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான காரியம். அது நிறைய பிளகின்ஸ் போட்டு நிறைய சாஃப்ட்வேர் போட்டு நம்ம மணிக்கணக்காக அந்த வேலையை பார்க்கறதுக்கு
மேக்ஸிமம் இந்த 6 ஷாட் நம்ம எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் 1 நிமிஷம் தாங்க ஆகும். நல்லா இது மொபைல் ஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அவுட்டோர்ல வச்சு எடுத்துக்கோங்க. இன்டோர்ல உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்காது. ஏன்னா லைட்டிங் நல்லா இருந்தா தான் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இதுல ஒரு 60% ஆச்சும் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். இதே வந்து நீங்க ரூம்குள்ள வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு எடுத்தீங்க, மொபைல் எடுத்தீங்க அப்படின்னா கிடைக்காது. ப்ரொஃபஷனல் கேமரா அப்படின்னா ஓகே. நீங்க எந்த இடத்துல வேணாலும் நீங்க வந்து அதனுடைய குவாலிட்டி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அதில் நிறைய இருக்கும். அதனால ப்ரொஃபஷனல் கேமரா பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மொபைலில் எடுக்கிறவங்க அவுட்டோர்ல எடுத்துக்கோங்க. ஸோ அப்போதான் நமக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்குங்க. இப்போ இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக். இதுலேருந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த ஃபோட்டோ கொண்டு வந்து வச்சுட்டோம். இந்த இந்த இடத்துல வந்து இந்த பெண் பார்த்தீங்கன்னாக்கா வலது பக்கம் திரும்பின மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம இதில் வந்து வலது பக்கம் திரும்பினதுல இங்கே 2 ஃபோட்டோ இருக்கு. சரிங்களா? இதில் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்துட்டு போகலாம் இங்கே. அது என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த பூவோட சேர்த்து இந்த பூவும் வர மாதிரி இருக்கு. அப்போ இதில் வந்து இந்த மாலை இல்லை. அதனால நம்ம இதை எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த ஃபோட்டோவை நான் அங்கே எடுத்துகிட்டு வரேங்க. எப்படி கொண்டு இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி கொண்டு போயிருந்தேங்க. அதை இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் இப்போ நான் கொண்டு வந்த ஃபோட்டோ. அதை வந்து பழைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி கொண்டு போகிறேங்க. என்னை இழுத்து நீ கொண்டு வந்தீங்கன்னா வந்துடுங்க. ஸோ இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சைஸ் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா அந்த பின்னாடி உள்ள ஃபோட்டோ மட்டும் செலக்ட் ஆயிடும். அதுக்கு முன்னாடி இந்த லேயர் பின்னாடி உள்ள ஃபோட்டோட லேயர் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துருங்க. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் T கொடுக்கும்போது அந்த லேயர் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சு அதை ஃபோட்டோவை சின்னதாக்கிட்டே வரணும். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இப்போ நம்ம பிக்சல் வைக்கக்கூடிய ஃபோட்டோவுடைய அளவுக்கு மேட்ச் பண்ணணுங்க. அதுதாங்க இப்போ பிக்சல் மட்டும் வருதான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. கரெக்டாக வந்துச்சான்னு பாருங்கள். கரெக்டாக வந்துச்சுன்னா ஒர்க் முடிஞ்சு. ஸோ பிக்சல் இருக்குதான்னு பார்த்தாச்சு. பிக்சல் ஓகே, போதும், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த லேயர் இருக்கும் பொழுது எல் அப்படிங்கிற அந்த லெட்டரை டைப் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த லேசர் டூல் இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த பிக்சரை மட்டும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் மட்டும் தனியாக ஒரு டூப்ளிகேட்டாக வரும். அதை மட்டும் நீங்கள் இழுத்துக்கிட்டு வாங்க. இதோட வந்து கண்ட்ரோல் T கொடுத்து அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து இந்த முடிக்கு பின்னாடி, அதாவது இந்த பூக்கு பின்னாடி லைட்டாக அப்படி, பூக்கு பின்னாடி கண்டிப்பாக பிக்சல் கொஞ்சம் தெரியணுங்க. அப்போ தான் அது வந்து ஒரு ரியலாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபோட்டோ அது மாதிரி இருக்குது, அதனால சொல்கிறேன். சில ஃபோட்டோஸில் வந்து பூ வந்து கம்ப்ளீட் ஃபினிஷிங்காக வச்சுருப்பாங்க. அது அவங்க அந்த பியூட்டிஷியனுடைய கையில் இருக்குது. ஏன்னா இங்கே பூக்கு கீழே வந்து பிக்சல் இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கேயும் லைட்டாக பிக்சல் வைக்கணுங்க. வச்சிங்கன்னா அந்த ரியாலிட்டி கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து வெளியே ஈஸியாக தெரிஞ்சிருங்க. ஸோ இப்போ இந்த 2 ஃபோட்டோவையும் நம்ம ஒன்றா ஆக்கிடுவாங்க. ஏன்னா இது வந்து தலை முடிக்காக எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து இந்த இடத்துல நம்ம சின்ன லேயரை எடுத்து வந்து பூக்கு பின்னாடி வச்ச ஃபோட்டோங்க. ஸோ இது ரெண்டையும் ஒன்றா செலக்ட் பண்ணி லேயரை மெர்ஜ் பண்ணி விட்ருவாங்க. இப்போ இந்த 2 லேயரும் ஒன்றாயிடுச்சு. இப்போ இந்த லேயரை செலக்டில் இருக்கும் பொழுது இங்கே பிளெண்ட் மோடில் போயிட்டு மல்டிப்ளைங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளைங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோவை சுற்றி அந்த ஒயிட் ஸ்க்ரீன் அதை அப்படியே மறைஞ்சிருங்க. மறைஞ்சிட்டு ஒரு ஷேடோ மாதிரி இருக்குல்ல, அந்த ஷேடோ போகிறதுக்கு என்ன செய்யணும்னா கண்ட்ரோல் L செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி அந்த லெவல்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த ஒயிட் ஃபில்லரை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணி அந்த ஷேடோவை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் குறைஞ்சிருங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேடோ அந்த இடத்துல இருக்கும். அதை நீங்கள் வந்து எரேசர் டூலை வச்சு லைட்டாக அந்த அவுட்டரை மட்டும் நீங்கள் எப்படி இது பண்ணி விட்டீங்கன்னா போதுங்க. ரொம்ப டெப்த்தெல்லாம் போகணுங்கிறது இல்லை, அந்த அவுட்டரை மட்டும் இது பண்ணால் போதும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ தலைமுடி பிசரோடு இங்கே இருக்குது. ஸோ இப்போ இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணுங்க. அந்த ஃபோட்டோ ஒரிஜினல் ஃபோட்டோ நம்ம ஒரு க்ரீன் பேக்ரவுண்ட்லேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்தோங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த க்ரீனுடைய அந்த மெர்ஜ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அந்த தலைமுடி அந்த க்ரீனுடைய அப்படியே மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ இந்த க்ரீனை நம்ம மாற்றுறதுக்கு ஒரு சின்ன வேலை செய்யணுங்க. என்னென்னா
இந்த நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே இருக்குல்ல, அந்த ஃபோட்டோனுடைய ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று போடணுங்க. கண்ட்ரோல் ஜே கொடுக்கலாம். இது மாதிரி இழுத்துட்டு வந்துவிட்டீங்கனாலும் அந்த டூப்ளிகேட் லேயர் வந்துடுங்க. டூப்ளிகேட் லேயர் வந்த உடனே நடுவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருக்குல்லங்க, அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே இது மாதிரி லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். அதில் கலர் ஓவர்லே அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பிளெண்ட் மோடில் வந்து கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கலர் ஒன்று இருக்குங்க, அந்த கலரை செலக்ட் பண்ணும் பொழுது பேக்ரவுண்டு என்ன கலர் இருக்கோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு நீங்கள் வந்து இப்போ அதை ஃபுல்லாக மாற்றும் பொழுது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இப்போ காட்டுறேன் இருங்க. ஸோ அந்த லேயர் ஸ்டைலில் போயிட்டு கலர் ஓவர்லேக்கு வந்துட்டோம், கலர் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கலர் பாக்ஸை டிக் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கும் பொழுது இப்போ அந்த ஒரு பர்சன்டேஜ் கூட்ட இந்த ஃபோட்டோனுடைய கலர் மாறுது பாருங்க. அதே மாதிரி தலைமுடியினுடைய கலரும் மாறுது, உங்களுக்கு தெளிவாக தெரியும். காட்டுற பாருங்க, இந்த க்ளோஸில் வச்சுருக்கேன். இப்போ அந்த தலைமுடி கலரும் மாறும் பாருங்க. ஸோ இதுவெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு தாங்க. இதெல்லாம் வந்து பெரிய ஒரு ப்ரொஃபஷ்னல் இதெல்லாம் கிடையாது, சரி ட்ரிக்கு தான் இதெல்லாம். அவ்வளோதாங்க. செலக்ட் பண்ணியாச்சு கலரை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதனுடைய லெவலை ஏற்ற அந்த கலர் தலைமுடியினுடைய கலர் க்ரீன் ஷேடோலேருந்து அந்த பேக்ரவுண்ட் ஷேடோக்கு மாறுறது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இது தாங்க அதனுடைய கான்செப்ட். இப்போ நான் ஒரு 25 வச்சுருக்கேங்க, 25 வச்சுருக்கேன். ஸோ இந்த 25 வச்சாச்சு. இப்போ மேலே ஒரு டூப்ளிகேட் லேயர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த லேயரை வந்து மறுபடியும் எனேபிள் பண்ணிவிட்டு அதை வந்து அதனுடைய பிளெண்ட் மோடை வந்து சாஃப்ட் லைட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அந்த க்ரீனுங்கிற ஷேடோங்கிறது நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து போயிருக்காங்க. இப்போ கொஞ்சம் இருக்கிற அந்த க்ரீன் ஷேடோவையும் என்ன பண்ணுங்க, அழிக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த நடுவில் இருக்கிற எந்த லேயரை செலக்ட் பண்ணி எரேஸ் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த லைட்டாக இருக்கக்கூடிய அந்த க்ரீன் ஷேடோ, அவ்வளோதாங்க. க்ரீன் ஷேடோவும் போயிடுச்சுங்க. அவ்வளோதான், க்ரீன் போயிடுச்சு. ஸோ இங்கேயும் அந்த க்ரீன் போயிடுச்சு, இங்கேயும் அந்த க்ரீன் போயிருங்க. போயிட்டு அதுக்கு பதிலாக அந்த ப்ரௌன் வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இது வந்து அந்த நூல் அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த காம்புங்க, அதனால இதை ரொம்ப நீங்கள் வந்து அழிச்சிட வேணாம், சின்ன வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல க்ரீன் இருக்குல்ல, அதை அப்படியே அடிச்சு கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோதாங்க. இப்போ இந்த பிசரு நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஒரு ரியல் ஃபோட்டோ மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். அந்த பொண்ணை வந்து அந்த இடத்துலையே நீங்கள் நிற்க வச்சு அந்த ஃபோட்டோ எடுத்த மாதிரியான ஒரு இமேஜ் நம்ம கொடுத்தாச்சுங்க. இவ்வளோதான். இப்போ அந்த சாஃப்ட் லைட்னுடைய ஒபேசிட்டி வேணால் கொஞ்சம் குறைச்சிங்க. ஏன்னா ஃபோட்டோ ரொம்ப பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு, அப்படியே சுல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒபேசிட்டி குறைக்கலாம், இல்லாட்டி கண்ட்ரோல் யூ செலக்ட் பண்ணி அதனுடைய சேச்சுரேஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. சேச்சுரேஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவில் உள்ள அந்த கலர் வந்து அப்படியே ரொம்ப டல்லாகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இந்த ஒபேசிட்டி மட்டும் கொஞ்சம் நான் ஒரு 60% வச்சுக்கிறேன் அப்படின்னா அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு ஈக்குவலாக அந்த ஃபோட்டோவே கொண்டு வந்தாச்சு. ஒரு மிக்ஸ்டு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நம்ம வந்து முழுன்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இதே மாதிரி முழுன்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். பிசர் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு முழுன்னு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு புது பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுனுடைய ஹேரே எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சுட்டோங்க. ஸோ இந்த 4 போஸ்ட்டில் மறக்காமல் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இது மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபோட்டோவை உங்களால் கொடுக்க முடியும். ஸோ நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி உங்களுடைய அவுட்புட் கிடைக்குங்க. இவ்வளோ தாங்க நாங்கள் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ். வேறு ஒன்றும் பெரிய இதில் வந்து ஒரு மேஜிக்லாம் கிடையாது. ரொம்ப எஃபோர்ட் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஆல்பம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். இந்த ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் நாங்கள் வந்து ஒரு ஹேருக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்க அதனால் கரெக்டான டைமுக்கு வந்து ஆல்பத்தை கொடுக்க முடியாது. அதுக்காக அதை டைம் கம்மி பண்ணுறதுக்காக, இன்னொன்று அதனுடைய குவாலிட்டியும் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்தந்த கப்பலுடைய ஃபோட்டோவே நாங்கள் எடுத்துக்கிறோம்.
இது வந்து ஜென்ஸுக்கு வரும்போது இன்னும் நிறைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த டுட்டோரியல்ல பார்ப்போங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலான வீடியோ வேணும் ஃபோட்டோஷாப் சம்மந்தமா அப்படின்னா கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ ரெடி பண்ணி அனுப்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.